जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोल राधे कृष्ण माई की जय. குரு கிருப்பையினால அடியேன் இந்த பூந்தோட்டம் ஒரு சின்ன குடிசையில இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு அடிக்கடி பாபா அழைச்சிட்டே இருந்தார். இதுல இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடிசை, இந்த திருவாரூர் ரோடு, இது எல்லாமே பாபா ஆல்ரெடி என் கனவுல காமிச்சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நிறைய கோவில்கள்ல கனவுகள் மூலமாவே சுவாமி காட்டுறார். ஆனா இதெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்றது இல்லை, எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஆனா அது எப்ப எனக்கு ஆச்சரியம் மூட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கனவுல அதே இடத்துக்கு பாபா என்னை போக வச்சதுக்கு அப்புறம் உணர்த்துவார், இந்த இடத்த ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே கனவுல அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அதை உணரும் பொழுதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த இடத்துக்கு பாபா ஆல்ரெடி கூப்பிட்டாரே அப்படின்னு. அது போலதான் இந்த பூந்தோட்டத்துல சின்ன குடிசையில தன்னுடைய சன்னிதானத்தை அமைத்து கொண்டு பாபா தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நிலையில சுவாமி இங்க இருந்தார். அதனுடைய அந்த கிருப்பையினால அடியேனும் இத அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் விடாம ஒவ்வொரு வாரமும் கும்பகோணம் பாபா கோயில், மகாமக குளக்கரையில் இருக்கக்கூடிய பாபா கோவில் மற்றும் இந்த பூந்தோட்டம் சாய்பாபா கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாம சங்கீர்த்தனமோ இல்ல பாபாவுடைய நாமாவை பாடுறதோ இல்ல சாகி சச்சரிதமோ படிக்க விடாம ஓடி வந்தேன். இதுக்கடையில என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொத்தனார் வேலைக்கு போறது, கம்பி ஃபிட்ரு வேலைக்கு போறது, இல்ல வேற எங்கேயாவது கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி தான் லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டெடியான லைஃபே கிடையாது, ஒரு ரூபாய் கூட சேவிங்ஸே கிடையாது. என்ன சம்பாதிக்கிறோமோ அது அப்படியே செலவு. வீட்டு வாடகை 2000 ரூபாய், அதையும் கொடுத்துக்கிட்டு வயதான அப்பாவையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு செட்டில் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தமே தெரியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் அடியனுடைய அந்த வாழ்க்கை பயணம் சுவாமி பண்ணிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமை நான் இங்க நம்ம பூந்தோட்டம் பாபா கோயிலுக்கு வரும் பொழுது, நான் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த திருப்பு முனைக்கு ஒரு பாத்திரமா பாபா ஒரு பெரிய டிவோட்டி எனக்கு கொடுத்தார். அந்த டிவோட்டி மூலமா தான் எனக்கு எங்க அம்மா ராதாகிருஷ்ணமாய் கிடைச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம பாபா எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி, அந்த சுவாமி எவ்வளவு பெரிய வைபவம் நிறைந்தவர்ன்றதெல்லாம் அந்த டிவோட்டி மூலமா தான், அந்த பக்தர் மூலமா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பூந்தோட்டம் பாபா கோயிலுக்கு வரைச்ச இங்க சாயிநாத ஸ்தவன மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருந்தது. அந்த நூல் யாருமே படிக்கல, அது அப்படியே கிடந்தது கீழே. அது என்ன பண்ண, எடுத்து பார்த்தா ஒரு புக்கு தான் இருக்கு, இந்த கோவிலுக்குன்னே கொடுத்துருக்காங்க போல, வேற புக்கே இல்லை. இந்த புக்கில் இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்பர் ஜெயராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடையது. இந்த ஜெயராமன் சாய்ராம் அவர்கள் தான், நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவர் மூலமா தான் என் வாழ்க்கையில பெரிய திருப்புமனம் ஏற்பட்டுச்சு. அவர் மூலமா தான் எனக்கு எங்கம்மா ராதாகிருஷ்ணமாய் கிடைச்சாங்க. அவர் மூலமா தான் எனக்கு பாபாவுடைய உயர்ந்ததான கிருபா கடாட்சம் எனக்கு கிடைச்சது அப்படின்றத நான் இப்ப சொல்லிக்கிறேன். அவர் பெயர் ஜெயராமன் சாய்ராம். அந்த சாய்நாத ஸ்தவனமஞ்சரி புக் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கெல்லாம் மறாவது நாள் காலையில கொத்தனார் வேலைக்கு போயிட்டேன். கொத்தனார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கைலியை ஒண்ணு கட்டிக்கிட்டு ஒரு கொஞ்சம் லைட்டா கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு முதல்ல அந்த பக்தரை பார்க்க போறேன். அந்த பக்தரை பார்க்க கும்பகோணத்துல விவேக் லித்தோஸ்னு வச்சிருக்காரு ஒண்ணு. அங்க போகிறச்ச என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாய்ராம் இந்த மாதிரி உங்களை பார்க்கணும்னு உடனே போன்ல வாங்க வாங்க சாய்ராம் வாங்க சாய்ராம்னு அவர் வாக்குல ஃபுல்லா சாய்ராம்ன்ற நாமம் தான் இருக்கும். அந்த புன்னகையோட தான் என்னை அழைச்சார். என்ன அவருடைய சீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டார். அவர் அவ்வளவு சீக்கிரம் உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்றத பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு என்ன அவரோட ஒரு ஆபீஸ்ல சீட்ல உட்கார வச்சு, உங்க பேர் என்ன, நீங்க பாபா கிட்ட எப்படி வந்தீங்க, பாபா பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பேச வச்சு அழகு பார்த்தார்.
நான் பாட்டுக்கு சச்சரித்துல படிச்சது எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தைத்தனமா அவர்கிட்ட பொழிஞ்சு தள்ளுறேன். அது எல்லாத்தையும் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயிநாத ஸ்தவனமஞ்சரி என் கையில கொடுத்தார். கொடுத்துட்டு லக்ஷ்மி ரமணன் ஒரு அம்மா, அந்த அன்னை தான் நம்ம ராதாகிருஷ்ணனை பத்தி முதலா ஒரு நூல் எழுதுதாங்க. அதோட மட்டும் இல்லாம சாயி சச்சரிதம்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் மராட்டி நூல்ல இருந்து தமிழாக்கம் பண்ணப்பட்ட ஒரிஜினல் சாயி சச்சரித்திரம், பெரிய நூல், 1000 பக்கம் கொண்டது. அந்த நூலையும் ஜெயராமன் சாய்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாங்க. இந்த ஸ்தவன மஞ்சரையையும் சாயி சச்சரித்தை விடாம படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன தோணுச்சு, பாராயணம் பண்ணணும் அப்படின்னு மனசுல தோணுட்டு. பாராயணம் பண்றதுன்னா சாதாரணமா பாராயணம் பண்ணாம பாபாவோட பக்தரோட எல்லாம் கூட்டு வச்சு பாராயணம் பண்ணணும். அன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பாபாவோட பக்தர்களுக்கு அன்னதானம் போடணுன்ற எண்ணம்லாம் எனக்கு வந்துவிட்டு. கையில காசு கிடையாது, சம்பாதிக்கிறத ஏதோ ஒரு நாளைக்கு 200 300 400ன்றது. இதுல இந்த எண்ணம் வேற. ஆனா பாபா அந்த எண்ணத்தையும் சுவாமி நிறைவேற்றினார். ஒரு நாள் தொடர்ந்து 7 நாள் படிச்ச அந்த சாயி சச்சரிதத்தை, பாபாவுடைய போட்டோ அழகான சுரூபத்தை வீட்டுல வச்சு டெய்லி பூ வச்சு டெய்லி விளக்கேற்றி டெய்லி சுவாமிக்கு சமணமஞ்சரி படிச்சு எங்க அப்பா திட்டுவாரு. திட்டி முணுமுணுத்துக்கிட்டே கிடப்பாரு. பாபா ஏதோ கருணை காட்டி நடக்க விட்டாரு, ஆனா எங்க அப்பா அதையும் புரிஞ்சுக்காம எங்க பாபாவை திட்டுறது. இதே பெரிய பொழப்பா போச்சு. அதுக்கப்புறம் சச்சரித்திரம் முடிக்கிற அன்னைக்கு நான் ஒரு ஊர்ல இருந்தேன் இல்லையா, திருவிடை மருத்தூர்ல. அங்க இருக்க எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பசங்களை எல்லாம் கூட்டு அவங்களுக்கு அன்னதானம் போட்டோம். ஒரு கடையில ஆர்டர் பண்ணி அந்த கடையில ஃபுல் டே சாப்பாடு அவங்களுக்கு அந்த கடையில தான். எல்லா காசையும் பாபா என்ன மூலமா கொடுக்கும்படி வச்சார். இந்த பாராயணத்துக்கு நான் பெரிய மனுஷங்களை எல்லாம் கூப்பிட்டேன், யாருமே வரல. ஆனா இந்த கும்பகோணத்து ஜெயராமன் சாய்ராம்னு சொன்னேன் இல்லையா, அவரு இந்த நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக சச்சரித்தம் பாராயணம் முடிய போகுது நீங்க வாங்கன்னு சொன்னதுக்காக கும்பகோணத்துல இருந்து காரு எடுத்துக்கிட்டு நேரா வீட்டு வாசல்ல இறங்கி என் கூட பக்கத்திலேயே உட்காந்து சச்சரிதம் படிச்சார். அப்படின்னா ஒரு வீட்டுல சச்சரித்திர பாராயணம் பண்றோம் நீங்க வாங்கன்னு சொல்லி மதிப்போட அழைச்சதுக்கு அவர் அடியன் மேல காட்டின அன்பு. புரியுதுங்களா சாய்ராம்? அப்ப அவருடைய அன்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னன்னா, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் கும்பகோணம் போனாலே ஜெயராமன் சாய்ராம் கிட்டதான் நான் அடிக்கடி போய் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன பேச வச்ச அழகு பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் பேசவே மாட்டார். ஆனா அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்குன்னு அப்படியே சுடும். ஏன்னா பாபாவுடைய பக்தர்கள் யாருமே இன்னும் ஒரு உண்மையான நிலையில பாபாவை உணர்ந்து பாபா சொல்படி நடந்து பாபாவை அடையறதுக்கான வழியில யாரும் நடக்கிறது இல்ல. ஏனோ தானோன்னு ஏதோ கண்மூடித்தனமான ஒரு பாவத்திலையும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு பித்துலையும் தான் நம்ம பாபா மேல பக்தி பண்றோமே தவிர, ஒரு உண்மையான பகவான் கிட்ட பக்தி பண்றத போல, ஒரு அடியவர் பக்தி பண்றத போல நம்மள யாரும் பண்றதில்ல அப்படின்றது அவருடைய ஒரு உயர்ந்ததான கருத்து. ஏன்னா நம்ம பாபா கிட்ட எப்படி நடந்துக்கணும், பாபா மேல எப்படி பக்தி பண்ணணும்ங்கிறதுல 100% அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடியவர். அதனால தன்கிட்ட வரவங்களும் அந்த மாதிரி பாபா கிட்ட பகவான் கிட்ட அவங்களும் நல்ல முறையில சுவாமி கிட்ட நடந்து பகவான் அடையணும்ங்கிறது தான் அவருடைய ஒரு உயர்ந்ததான எண்ணமும் கூட. எனக்கு அவர் கூட பழக இந்த எண்ணமும் மனசுல தீர்க்கமா வந்தது. வேற யார் என்ன சொன்னாலும் தூக்கி போட்டுருவேன். ஆனா இவருடைய இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் பூந்தோட்டம் வரதா சொன்னேன் இல்லையா, எனக்கு முன்னாடி ஜெயராமன் சாய் பூந்தோட்டம் வந்திருக்கார். அந்த பூந்தோட்டத்துக்கு வந்தது அப்பதான் இந்த சாயிநாத ஸ்தோன மஞ்சரியை அவர் அங்க கொடுத்துட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஜெயராமன் சாய் எப்பயாவது இங்க வரும் பொழுதெல்லாம் இங்க வந்துட்டு போயிருக்கார். நான் அடியன் இருக்கும் பொழுது கூட ஒரு முறை 2-3 முறை வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார் இந்த சின்ன குடிசையில. அதுக்கப்புறம் நிறைய லீலைகள், கொஞ்ச நஞ்ச லீலைகள்ங்கிறத விட நிறைய அற்புதங்களை சுவாமி பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு ஒரு அற்புதமான பக்தரை தந்தார் பாபா. இதுக்கப்புறம் அடுத்த பதிவுல இன்னும் ஒரு முக்கியமான லீலை. என் மனசு ஒரு நேரம் கஷ்டப்பட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா,
சபரிமலைக்கு போகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்தது. ஏன்னா பலமுறை முடிஞ்ச போதெல்லாம் நான் சபரிமலை ஐயப்பனை சுவாமியை தரிசிக்க போயிருக்கேன். ஆனா ஒரு நேரம் வந்து சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை என்னால தரிசிக்கிறதுக்கு ஆசை இருந்தது, கையில காசு இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு நம்ம பாபா தந்த உயர்ந்ததான கிருபை, அந்த கிருபை அடுத்த பகுதியில அடியேன் தெளிவா சொல்றேன். நிச்சயமா அந்த பகுதியை நீங்க அடுத்த பகுதியை கேட்டீங்கன்னா பாபாவே சாட்சாத்து ஐயப்பன் அப்படின்றத நீங்களும் நல்லா உணர்வீங்க. எனக்கு பரமசத்தியமா நிரூபிச்சு விட்டார். நிறைய நீ சபரிமலை போலன்னு ஏன்டா ஃபீல் பண்ற, நான் தாண்டா அந்த ஐயப்பன்ங்கிறதையும் பாபா சூசகமா சொல்லி என்னை அப்படியே அரவணைச்சு தூக்குனார். புரியுதுங்களா? அந்த லீலையை வந்து அடுத்த பகுதியில் அடியேன் தீர்க்கமா சொல்றேன். எல்லாரும் கேட்டு குருநாதருடைய அந்த கருணையை அடைங்கிறத சொல்லி எல்லோருடைய பாதங்களையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். போலோ ராதே கிருஷ்ண மாயே கி ஜெய்.